இங்கே எல்லாருக்கும் வேட்டைன்னு சொன்னால் சிங்கத்தோட வேட்டை தான் ஞாபகத்துக்கு வரும். அந்த சிங்கம் வேட்டையான இறைய அதுக்கே தெரியாமல் தந்திரமாக வேட்டையாடுற ஒரு ஓநாயோட வேட்டை யாருக்கு தெரியும்? ஆனால் இந்த வேட்டை சிங்கத்துக்கோ ஓநாய்க்கோ நடக்கிற வேட்டை இல்லை. அந்த ஓநாய்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்க அந்த ஆட்டு மந்தைங்களுக்குள்ளே நடக்கிற வேட்டை தான் இது. லைட் ஆஃப் பண்ணுற மயில் நான் முன்னாடி போகிறேன், மூட்டி எடுத்துட்டு பின்னாடி வாங்கடா. ஒரு வழி தூக்கிட்டு வந்துச்சுல. இந்த இடம் சேஃபா? சேஃபுங்கனால தான் இங்கே வந்திருக்கோம். எல்லாம் ஓகே தான். இன்னும் ஒரே கொசுவாக இருக்கும் போல். சரி வா. எப்படி நீங்கள் இந்த முட்டி வெளியே இருக்க போகிறீங்களா? தூக்குண்ணா. ஒரு வேலைக்கும் லாக் இல்லை. எதுக்கு வந்திருக்க ஞாபகம் இருக்கா? பிரதாப், என் ஃபோன் எங்க? காரில் இருக்குன்னு நினைக்கிறேண்ணா. காரில் வச்சுட்டு இங்கே பிடுங்கிறதுக்கு வந்தியா? சொல்லுண்ணா. மயிறு ஃபோனுக்கு அவன் என்னடா பிடிக்கிட்டு இருந்த? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா. இந்த மாதிரி நக்கல் மயிரான பதிலாக வேணாம் எனக்கு. நாங்களும் பொம்மை சேஃபாக ரீச் ஆகிட்டோம். நீங்கள் சேஃப் தானே? நீ ஷார்ப் பண்ணுறனால தான் இந்த வேலை ரிஸ்க்காக இருந்தாலும் உங்ககிட்ட கொடுத்துருக்கேன். நம்பி தானே கொடுத்துருக்கீங்க, நான் பார்த்துக்கிறேண்ணே. எனக்கு சப்போர்ட்டாக மட்டும் இருங்க. எங்கே போகிற? ஃபோன் பேசிட்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, போய் வேலையை பாரு. ஃபேமிலி மேட்ரு. இங்கே மாட்டினா நீ மட்டும் மாட்ட மாட்டோம், நாங்களும் சேர்ந்தா மாட்டுவோம். தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காத. குடும்பத்தோடு இருந்தேன்னா அந்த குடும்பத்தோட அருமை தெரியும். உனக்கெல்லாம் எங்கடா புரிய போகுது? ஆனால் டேய், என்னடா குடும்பம்? என்ன குடும்பம்? இருண்ணா. டேய், பொம்மைக்கு முழி வந்துச்சுண்ணே. பொம்மையை பிரித்து பார்த்தீங்களா?
தமிழ் பிரித்து பார்க்கலான்னு சொன்னானே, நீ பிரிக்கலானே. மொபைல் இருக்காடா பிரதாப்பு? மொபைலில் இல்லைண்ணா. பிளான் பி தெரியும்ல? தெரியுண்ணே. மாஸ்க் இருக்கா? இருக்குண்ணே. பண்ணிவிடு. ஓகேண்ணே. டேய், இது தமிழுக்கு தெரிய வேணாண்டா. அண்ணா, தமிழ் மட்டும் கொஞ்சம் ஓவராக பண்ணிட்டானே. ஃபோன் அவன்கிட்ட கொடு. தரண்ணே. ஹலோண்ணே. ஞாபகம் இருக்கா தமிழ்? தெரியுண்ணே. நான் என்னை பற்றி கேட்கல. இந்த விஷயம் எவ்வளோ முக்கியமானது உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? அதெல்லாம் சொல்கிற லெவல்லாம் எதுவும் இல்லைண்ணா. வெறும் ஃபோன் மேட்ரு தானா. இந்த ரிஸ்க் எங்களை சுற்றி இல்லை, உன்னை சுற்றி தான் இருக்குது. தெரியும்ல உனக்கு? புரியுதுண்ணே, ஆனால் ஆதி தானே ஓவர் ஆட்டான். சரிண்ணா, நான் அப்புறம் கூப்பிட்றேண்ணே. என்னண்ணாச்சு? கண்ணு முழிக்க நினச்சேன், பொம்மை கண்ணு முழிச்சிருச்சு. மூஞ்ச வேற பார்த்துருச்சு. நான் ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். என்னடா மயிர் பண்ணிட்டு வந்து நிற்கிறேன். கிட்னாப் பண்ண வந்து என்ன மர்டர் பண்ண வச்சிடாதரா? அண்ணே என்னண்ணா, இங்கே இருந்தால் சண்டை போட்டே தான் இருப்பீங்க. இல்லை நான் சாப்பாடு நான் முறைக்காதண்ணா. மயிறு எம்மேலே கை வச்ச, நான் யாருன்னு காட்டுறேன்டா. ஆதியன்ட்டுலாம் அவ்வளோ கோவப்படாதீங்கண்ணா. அவருக்கெல்லாம் கோவம் வந்துச்சுன்னா வெறும் கோவ டெஸ்ட்லாம் இங்கே எதுவும் பிடுங்க முடியாதுடா. அப்புறம் நீ எது கோவப்பட்ட? கோவப்பட வேண்டிய இடத்துல கோவப்படணும். அங்கே கோவப்படுற அளவுக்கு என்ன நடந்துச்சு? அண்ணா ஆதின் எதாவது சொல்லுவாருன்னு தரல. உனக்கெல்லாம் பட்டாதான்டா புரியும். மூணு தோசை 4 பார்சல். ஒரு நான் ரெடியா கூப்பிடுங்கண்ணா. பழகிருக்காண்ணா? ஏன்டா அடிக்கலையா? தனியாடி ஒரு மாதிரியா இருக்கு. ஆதினோட போய் அடிச்சுக்கிறேன். ஆதி தான் உனக்கு எல்லாம் போலையே. ஆமாம், அவர் தான் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா. நல்லா வந்து அவனை இங்கே கூட்டின்னு வந்தானா? அப்போ நீ யாருண்ணே? எனக்கு தெரியும். தம்பி தோசை ரெடி ஆயிடுச்சுப்பா. அண்ணா 4 நாளாக கட்ட சொன்னா 2 கட்டி கொடுத்துட்டானே. எனக்கு தெரியும்னா என்னென்ன அர்த்தம்?
என்னடா வயசாகுது உனக்கு? தம்மடியெல்லாம் ஒரு குத்தமான. இதெல்லாம் ஒரு தப்பான்னு சொல்லி சொல்லி தாண்டா இங்கே எல்லாம் தப்பு நடக்குது. அதே தப்பு பண்ணி தான் நீ இங்கே வந்திருக்க. நீயும் இங்கே அதே தப்பை பண்ணி தாண்டா வந்திருக்க. ஃபோன் இருக்காடா? என்னண்ணா? ஃபோன். ம். ஹலோ. ஹலோ டே, நான் தமிழ் பேசுகிறேன்டா. டே மயிறு, காலையிலேருந்து ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன், எடுக்காம என்னடா பண்ணிட்டு இருக்க? அம்மா உன்னை எத்தனை டைம் கேட்டாங்க தெரியுமா? அம்மா இப்போ எப்படிடா இருக்காங்க? காலையில் 9 மணிக்கு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனேன்டா. இப்போ தான் அம்மா வீட்டில் விட்டு வரேன். ஹாஸ்பிட்டலில் என்னடா சொன்னாங்க? சுகர் லெவல் ரொம்ப அதிகமாகிடுச்சுடா. இன்னும் அதிகமாக போனால் கால் எடுக்கிற சுச்சுவேஷன் வரும்னு சொல்கிறாங்கடா. சரி, நீ இப்போ எங்கே இருக்க? டே, நான் அந்த கவர்மெண்ட் ஜாப் விஷயமா ஒருத்தரை பார்க்க வந்திருக்கேன்டா. என்னடா சொன்னாங்க? காசு இல்லாதவன்ட்ட காசை கேட்டு சாவடிக்கிறானுங்கடா. விட்ரா, நீ முதல்ல போய் அம்மாட்ட பேசுடா. ஹலோ 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 அண்ணா, அம்மாவுக்கு என்னண்ணாச்சு? அம்மா கிட்ட பேசணும் போல் இருக்குடா. ஏன்டா, என்னாச்சு? நீ கூட பரவாயில்லண்ணா. உங்கள் வீட்டில் நீ இல்லைனா கூட உங்கள் அப்பா அம்மாவை பார்த்துக்கிறாலும் உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஏன்டா, உனக்கு இப்படி ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா உங்கள் அம்மா பாதி பார்த்துக்க மாட்டானா என்ன? ஏன்னா அப்படி கேட்குறீங்க? நம்ம இன்னைக்கு தூக்கிட்டு வந்திருக்கிற பொம்மைக்கும் உனக்கும் ஒரே வயசு தான்டா. நீ சொல்கிற ஆதி நல்லவனாக இருந்தா இன்னைக்கு ஒன்று இங்கே கூட்டின்னு வந்திருப்பானாடா. அண்ணா, பொம்மையை காணண்ணா. ஆதி இல்லை, இப்போ ஆதி என்ன புடுங்கி வச்சிருக்கான்னு பார்த்தே இல்லை. இப்போ என்ன பண்ணுறது? என்ன பண்ணுறதுனா கேஸ் வாங்கிட்டு எல்லாம் உள்ளே போக வேண்டியது தான். ஆதி என்ன எங்கண்ணா போயிருக்கோம்? அண்ணா இருண்ணா பேசிக்கலண்ணா. இருண்ணா பொம்மை எங்கடா? நான் தானே தப்பி கூட்டம். என்ன? ஏன்டா தப்பிக்க விட்ட? எதுக்குடா தப்பிக்க விட்ட? ஏன்டான்னு கேட்கறேன்ல. உன்னால தானே தப்பிக்க சொன்னா. கிட்னாப் பண்ண வந்தா மர்டர் பண்ண வச்சாதரா. அம்மா உன்னை எத்தனை டைம் கேட்டாங்க தெரியுமா? இன்னும் அதிகமாக போனால் கால் எடுக்கிற சுச்சுவேஷன் வரும்னு சொல்கிறாங்கடா. அம்மா கிட்ட பேசணும் போல் இருக்குடா. கோவ டெஸ்ட்லாம் இங்கே எதுவும் பிடுங்க முடியாதுடா. இதெல்லாம் ஒரு தப்பான்னு சொல்லி சொல்லி தாண்டா இங்கே எல்லாம் தப்பும் நடக்குது. இந்த ரிஸ்க் எங்களை சுற்றி இல்லை, உன்னை சுற்றி தான் இருக்குது. மொத்த மயிறு ஃபோனுக்கு அவனை என்ன பண்ணுறீங்க? மொத்த ஆதி எங்கடா? Thank you.